பூர்ண சக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இல்லையா? ஏன்னா இன்சுலின் ஜாஸ்தி போட்டுட்டோம், கம்மியாகிடுது, எனக்கு சுகர் ஏறிடுது. எந்த ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் எனக்கு சுகர் இருக்குது, அதை பற்றின கான்வர்சேஷன் தான். ஆனால் இது இருந்தால் என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்லான்ற அவேர்னஸ் இருந்ததுன்னா நம்ம எப்படி மேனேஜ் பண்ணினோம், எப்படி இதை சூப்பராக டயபெட்டிஸ் இருந்தாலும் நல்லா இருக்கேன்றதை பற்றி இனிமேல் அதிகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம ஃபுட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா, எப்படி கரெக்டாக வச்சுருந்தா நம்ம டயபெட்டிஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். டயபெட்டிஸ் இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாமா, நல்லது தானே ஃப்ரூட்ஸு, நான் நிறைய சாப்பிட்டா என்ன தப்பு, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. ரொம்பவே நல்லது தான். ஃப்ரூட்ஸில் நிறைய வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர் இது எல்லாமே நிறைய கொடுக்கும். ஆனால் ஃப்ரூட்ஸில் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சுகரும் இருக்குது. எப்படி சுக்ரோஸ் அப்படிங்கிறது சர்க்கரையோ, அப்படி ஃப்ரக்டோஸுங்கிறது ஃப்ரூட் சுகர், அதாவது பழங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சர்க்கரை. இந்த சர்க்கரை நம்ம ஃப்ரக்டோஸ் நிறைய இருக்குது பழங்கள்லங்கிறதுனால இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு. HbA1c யாருக்கெல்லாம் டபுள் டிஜிட்டில் இருக்கோ அவங்கெல்லாம் ஃப்ரூட்ஸை மறந்துடுங்க. யாருக்கு சிங்கிள் டிஜிட்டில் இருக்கோ, யாரால் பெட்டராக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ரிமார்க்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் ஃப்ரூட் சாப்பிட்லாம். எத்தனை ஃப்ரூட் சாப்பிட்லாம்? ஒரு நாளைக்கு 2 சர்விங் மட்டும்தான் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்லாம்? கண்டிப்பாக ஃபுட்டோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. தனியாக ஒரு ஸ்நாக்காக தான் சாப்பிட்ணும். தனியாக ஸ்நாக்காக சாப்பிடும்போதும் அது கூட 2 சில்லு தேங்காய், இல்லை ஒரு 5 ஊற வச்ச பாதாம், இல்லைனா ஒரு 2 வால்நட், இல்லைனா ஊற வச்ச சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் மாதிரியான சீட் வெரைட்டிஸை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் கலந்து இந்த மாதிரி சாப்பிட்டா ஃப்ரூட்ஸில் இருக்கிற அந்த ஃப்ரக்டோஸ், அந்த ஃப்ரூட் சுகர்னால நமக்கு சுகர் ஸ்பைக் ஆகாமலும் இருக்கும், ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இப்போது இந்த ஃப்ரூட்ஸ் 2 சர்விங்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 2 சர்விங்னா என்ன? கொய்யா பழம்னா பழமாக சாப்பிடாம செமி ரைப், செங்காயாக இருக்கிற காயை சாப்பிட்றது பெட்டர். ஏன்னா இதில் சுகரை ரைஸ் பண்ணக்கூடிய தன்மை பழமாக இருக்கிற கொய்யாவை விட இது பெட்டராக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக ஸ்டேட்டில் இருக்கிற செங்காய் வெரைட்டிஸ் சாப்பிட்றது பெட்டர். ஸோ கொய்யானா ஒரு பெரிய குஜராத் கொய்யா இப்போ கிடைக்கிறது இல்லையா, அதுனா பாதி தான். நார்மல் நாட்டு கொய்யானா 1. அண்ட் தென் ஆரஞ்ச் ஆர் சாத்துக்குடினா ஒரு பழம். ஆப்பிள் பெருசாக இருக்குன்னா பாதி, சின்னதாக இருக்குன்னா 1. பேரிக்கானா 1. மாதுளம் பழம்னா 1 கப் அளவு. வாட்டர் மெலன்னா ஒரு ஸ்லைஸ், மெல்லிஸாக ஒரு ஸ்லைஸ். கிர்னி பழம்னா அகெயின் 1 கப் அளவு. ஸோ எந்த பழங்கள்லாம் பெருசாக இருக்குமோ அதில் 1 கப் அளவு, எந்த பழங்கள்லாம் சின்னதாக இருக்கோ ஒரு ஃப்ரூட் அளவு சாப்பிட்லாம். இது ஜென்ரலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ பட்டர் ஃப்ரூட்லாம் நிறைய கிடைக்கிறது. பட்டர் ஃப்ரூட் சுகர் ரொம்ப கம்மி, அதில் ஃபேட் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃப்ரூட்டு. அதுக்காக இதை ஜாஸ்தியாக சாப்பிட முடியாது, ஏன்னா இது கேலரிஸும் இதில் ஜாஸ்தி. ஸோ பட்டர் ஃப்ரூட்னாலுமே ஒரு சின்ன பழம்னா 1, பெருசாக இருக்குன்னா பாதி. அது மாதிரி லிச்சிலாம் சீசனில் கிடைச்சதுன்னா ஒரு 7லேருந்து 8. ஸ்ட்ராபெரி கிடைக்கிறது இப்போ நிறைய. கெமிக்கல் ஃப்ரீ ஸ்ட்ராபெரிஸ் கிடச்சிதுன்னா சாப்பிடுங்க. ஏன்னா நார்மலி க்ரோன் ஸ்ட்ராபெரிஸில் ரொம்ப கெமிக்கல் லோடடாக இருக்குது. இதுவுமே உங்கள் பேன்க்ரியாஸோட ஹெல்த்தை பாதிக்குங்கிறதுனால ப்ரிஃபரபிளி ஸ்ட்ராபெரினா ஆர்கானிக், இல்லை உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னா விட்டுடுங்க. கிடைச்சதுன்னா 6 to 8 பீசஸ் இன் அ டே. ஸோ ஒரு நாளைக்கு 2 தரம் தான் அதிகபட்சம் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பல ஃப்ரூட்ஸில் ஏதாவது 2 வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் சூஸ் பண்ணி 2 வேளைக்கு ஸ்நாக்காக சாப்பிட்றது நல்ல ஆப்ஷன். அது கூட நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸில் கண்டிப்பாக பண்ணக்கூடாத மிஸ்டேக், நல்லா பழுத்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்கிறத சாப்பிடவே கூடாது. உதாரணத்துக்கு உங்களுடைய வாழைப்பழம், ஒரு ஏலக்கி பழம் வாங்கி வச்சிங்கன்னா இன்றைக்கி காயாக இருக்குது, செங்காயாக இருக்குன்னா நாளைக்கு பழம் ஆகிடும், நாளான்னைக்கு ஓகே. அதுக்கு அடுத்த நாள் கருப்பாக தோல் மாறும்போது ரொம்ப திதிப்பாக இருக்கும். இது சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ரைஸ் பண்ணும், கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாகிடும். ஸோ ரொம்ப பழுத்த பழம் சாப்பிட வேண்டாம். செங்காய் ஆர் ஜஸ்ட் ரைப் இதுதான் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் நல்லது அப்படின்றதுக்காக இப்போ நான் சொன்ன சர்விங் சைஸை எக்ஸீட் பண்ணி நல்ல ஒரு பெரிய பெரிய பவுலாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் இன்சுலின் லெவல் ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிடும், சுகர் ஸ்பைக் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். நம்ம ஹெல்த்தியாக மற்றதெல்லாம் பண்ணினா கூட இந்த ஃப்ரூட்ஸ்னால உங்களுடைய பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய பவுலில் வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஃப்ரூட் சாலட், ரொம்ப நல்லது, சாப்பிட்ட அப்புறம் ஃப்ரூட்ஸை டெசர்ட்டாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு நினச்சிட்டு ஃப்ரூட் பவுல், ஃப்ரூட் டெசர்ட் சாப்பிடவே கூடாது.
ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் ஒரு ஃப்ரூட் சாலடில் தேன் விட்டு சாப்பிட்றது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. 2 பழம் 2 வேளை ஸ்நாக்காக மட்டும்தான். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணினீங்கனாலும் ஃப்ரூட்ஸை டெய்லி டயட்டில் ரெகுலராக சேர்த்துக்க முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.